இப்போ இன்றைக்கு உங்களிடத்தில் அவசரமாக சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துவர் ஐயா தான். 36 ஆண்டு காலம் உழைத்தவர். இதெல்லாம் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையத்தில் சில குளறுபடிகளை செய்து பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் என்று உத்தரவை அவர்கள் பெற்றார்கள். பெற்ற பிறகு நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாடினோம். அங்கே எங்களுக்கு நீதியும் கிடைத்தது. எப்படின்னா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று பதவி இல்லை. கட்சி இருக்கிறது, தலைவர் என்று ஒரு பதவி இப்பொழுது இல்லை. தலைவர் இல்லை, பொதுச்சு வேறு எந்த பதவியும் இல்லை. இப்போ இருக்கிற ஒரு பதவி நிறுவனர் மட்டும்தான், பாட்டாளி மொழி நிறுவனர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாராயண் 38 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பாட்டாளி மக்களின் தலைவரை தேர்ந்தெடுக்க இசிஐக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெளிவாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு உட்கட்சி பிரச்சனையில் தலையிடவோ தீர்ப்பு வழங்க அதிகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் பாரா 38 படி இறுதியிலே சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினரை ஏமாற்றும் நோக்கத்தோடு மாயாஜால வித்தை காட்டி இன்னைக்கு பனையூரில் அந்த வேட்பு மனுவை வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அது வேட்பு மனு சும்மா இல்லை, 10,000 ரூபா பணம் கட்டி விருப்ப மனுவை வாங்குகிறோம் என்று கட்சியினுடைய முன்னாள் செயல் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட திரு அன்புமணி அவர்கள் இன்றைக்கு அந்த இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துறாங்க, சந்தோஷம், அதை கூட ஏற்றுக்கிட்டோம். நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க. அதுக்காக டிஜிபிக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை டிஜிபிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது என்று மின்னஞ்சல் மூலமாக புகார் மனு ஐயா அனுப்பியிருக்கிறார். இப்போ அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால் மருத்துவர் ஐயாவின் சார்பில் பாட்டாளி மக்கள் செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதை பாட்டாளி மக்கள் கட்சியான யாரும் நம்பக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த நடைமுறை எப்படின்னா 10,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஐயாவுடைய நீண்ட நெடிய நாள் எண்ணங்கள். ஆமாம், தேர்தல் ஆணையத்துக்கே எழுதியிருக்காங்க. டிஜிபி இப்போ ஐயா அனுப்புறது டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க. அதான் அதுக்கு அதிகாரம் இல்லை. மக்களை ஏமாற்றி 10,000 பணம் வசூல் பண்ணுறாரு. இது மிகப்பெரிய தவறு. இது மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதையும் மீறி நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தினாங்க. இப்போ நீதிமன்றத்தை ஏமாத்தலாமா? நீதிமன்றத்தை ஏமாத்தின என்ன அர்த்தம்? எங்களுக்கு உயர் நீதிமன்ற நீதி வழக்கறிஞர் கோப்பு வந்திருக்காரு. இது நீதிமன்ற அவமதி போலது. செங்கல்பட்டுல ஒரு மாமல்லபுரத்தில் ஒரு மீட்டிங் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி அது அன்புமணி ராமதாஸ் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு உத்தரவை ராமதாஸ் தரப்பு வாங்கியிருக்காங்க, அது எந்த வகையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது எந்த வகையிலையும் அவங்களால நம்ம கிட்ட இருக்க உரிமையை பறிக்க முடியாது, நீங்க கட்சி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இப்ப இது 4/12/2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் 38 பக்கங்கள் 34 பக்கங்கள் கொண்ட 39 பேராக்களை கொண்ட ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதில் சொல்லிருக்குது அன்புமணி தலைவர் இல்லை என்று. தலைவர் எப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பாராப்பாரு 17 சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குற எல்லாம் பொய்யான தஸ்தாவேஜுகளை கொடுத்துருக்கிறாருன்னு எங்கள் வக்கீல் சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் நாங்கள் அதை ஆய்வு பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை, கொடுத்ததன்படி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ அது தவறுன்னு சொன்னால்
எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. யார் சொல்கிறா? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த அதிகாரம்? பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. பாருங்க, தேர்தல் ஆணையமே சொல்லுது, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உள் விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம். சிவில் கோர்ட்டு அவர் தான் பண்ணோம். சிவில் கோர்ட்டுக்கு நாங்கள் ஏங்க சிவில் கோர்ட்டுக்கு நாங்கள் இருங்க. சிவில் கோர்ட்டுக்கு ஏங்க தீர்ப்புல இருங்க, தீர்ப்புல தெளிவாக சொல்லிருக்குது, தலைவர் பதவி வேணும்னா அன்புமணி அவர் தான் ரைவல் கிளைண்ட். அன்புமணி தான் ரைவல் கிளைண்ட். ரைவல் கிளைண்ட் அன்புமணி அவர் தான் நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும். நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் நிறுவனர் ஒரு பதவி, நிறுவனர் பதவி வச்சு நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம். தலைவர் பதவி இல்லை அப்படின்னு தெளிவாக 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிருக்காருன்னு சொல்லி தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்புல சொல்றீங்க, பத்தியில சொல்றதா மேற்கோள் காட்டுறீங்க. தீர்ப்புல ராமதாஸ் இல்லைனோ இல்ல மாம்பழம் சின்ன எங்கேயுமே சொல்லவே இல்லை. இருங்க, நான் சொல்றேன். நீங்க அதை கொண்டாடுறது வேடிக்கையா வினோதமாக இருக்கு. ஒருவேளை அவரு அதான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. இங்க டாப்ல இருக்கு இந்தி ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி அட் நீட்வெல்லி. இதுல இருந்து படிக்கணும்னு சொல்றாரா? இது உத்தரவு இல்லைங்க, உத்தரவு அப்ப பேஜ் நம்பர் இருக்கு 1ஆம் நம்பர், அதுல இருந்து படிக்கணும்னு சொல்றாரா? இல்ல, எல்லாமே படிக்க சொல்றோம். நீங்க படிச்சு பாருங்க, இதுல தெளிவா இருக்கு. இதுல பாயிண்ட் பாயிண்டா பேசுறதுன்னா ஜட்ஜ்மென்ட், அதாவது வந்து ஒரு உத்தரவு ஏங்க கோர்ட் ஏங்க எதுங்க இல்லைங்க, கோர்ட் உத்தரவை மீறி நீதிமன்றத்தை அவமதித்து பொய்யாக மக்களை ஏமாற்றி 10,000 பணம் பறிக்கிறாங்க, 10,000 பணம் வாங்குறாங்க. இது நம்பி அவங்க வேற பொய்யா சொல்றதுனால யாரும் நம்ப மாட்டாங்க. அவரே என்னன்னாங்க, பாப்பிரெட்டிப்பட்டியில் திரும்ப சௌமியா அவர்கள் பேரில் மனு, தருமபுரியில் திரும்ப சௌமியா அவர்கள் பேரில் மனு, ஜெயங்கொண்டாத்தில் அன்புமணி அவர்கள் பேரில் மனு, சௌமியா அவர்கள் பேர் திரும்ப சௌமியா அவர்கள் பேரில் மனு, இப்படிலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதே 10,000 பணத்தை பொய்யா நம்ம கட்சிக்காரன் உழைச்சி சம்பாரிச்சு காசை 10,000 ஏங்க நீதிமன்றம் தெல்ல தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது. பாலு மாதிரி இங்கிலீஷ் படிக்க தெரியாத வக்கீல்கிட்ட இதை கொடுத்து நான் அன்றைக்கே சொன்னேன், திரு அன்புமணி அவர்களே நல்லா படிக்க, நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே போகிறீங்க, தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே போகிறீங்க, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியது அதுவே தப்பு. இப்போ உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றுது மிகப்பெரிய தப்பு. யார்கிட்டயும் இல்லையா? அது எதுக்கு ரைவல் கிளைண்ட்? இப்ப சில பத்திரிகையாளர்களை அவங்க விலை பேசி வாங்கிட்டு பொய்யான தகவல் ஏங்க நான் கேட்குறேன். முந்தா நேரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம், ஐயா கலந்துக்கிற கூட்டம் 12 மணிக்கு நடக்குது, 5000 பேர் கலந்துக்கிறாங்க. ஆனால் காலையில் 10 மணிக்கு சேர்க்காரன் மட்டும் தான் சேர் போட்டு தொடச்சிட்டு இருப்பான், அதை போடுறாங்க. அதை டிவியில் பெய்ட் நியூஸ், சில பத்திரிகை பெய்ட் நியூஸ் போடுறாங்க, பணத்தை வாங்கிட்டு பெய்ட் நியூஸ் போடுறாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை என்ன, உண்மையை உணர்த்துங்கள். பத்திரிகையாளர்களை இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூணும்பாங்க. 4வது தூணு சில பத்திரிகையாளர் விலை போயிட்டீங்களே, விலை போயிறீங்களே. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப அது பொய்னா எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள், பல வழக்கறிஞர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இப்படி எல்லாத்துலேயும் கேட்டோம். முழுக்க இந்த தீர்ப்பில் யாரும் தலைவர்களை அன்புமணிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆமாம் கண்டம்னா கோர்ட்டு போகிறோம், கண்டம்னா கோர்ட்டு போகிறோம். டிஜிபிக்கு இமெயிலில் அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை நீ அனுப்பிச்சிருக்கோம், மருத்துவர் ஐயா அவர் அனுப்பியிருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. உடனடியாக நீதிமன்றமும் அதாவது டிஜிபி தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. அதை உண்மையான பாட்டாளி மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. அது மனு கொடுக்க வேண்டாம். இந்த மாயாஜால வித்தை, இந்த ஜிக்ஜாக் வேலை, இதையெல்லாம் அன்புமணி அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர் துரோகிகளுக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லைன்னு சொல்றாரு. துரோகி அவர் தான் துரோகி. ஏங்க பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள், பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள் ஒரு உழைத்து உருவாக்கிய அந்த கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அன்புமணி துரோகியா? நான்
+2 காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன். ஐயா பின்னாடி நிற்கிறேன். தொடர்ந்து நான் ஐயா பின்னாடி நிற்கிறேன். 35 ஆண்டுகளா. நான் துரோகியா? இவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும் போதுலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே இவங்க அப்பாவும் இருந்தார், இவர் இருக்கிறார். இவர் கோபு துரோகியா? அதான் இவர் பாருங்க, அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட தலைவர், சின்ன வயசுலேருந்து கட்சியில் இருக்கிறார். இவர் துரோகியா? ஐயாவோடு இருக்கிறவங்க துரோகியா? பெற்றெடுத்த தந்தையை 46 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவரை கொலை செய்து அவரிடத்தில் கட்சி திருட பார்க்கிற அன்புமணி அவர்கள்லாம் துரோகி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். காவல்துறையிலே கொடுத்திருக்கிறோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. ஏங்க, திமுக கைக்கூலி நாங்களா இருந்திருந்தா காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? என்னை கொலை செய்ய வந்தவனை கைது செய்து குண்டசத்திலே செல் அடிச்சிருக்கணும். ஏன் செய்யல? நான் திமுக கைக்கூலிங்க. ஆமாங்க, என்ன கொலை செய்யலாம் வர்றான், அவனை ஏன் இந்த காவல்துறை கைது செய்யல? மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தைலாபுரம் தோட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணிச்சுன்னு திரு அன்புமணி சொல்றாங்க. நான் கேட்குறேன், அன்புமணி அவர்களே, ஹைஜாக் திமுக பண்ணியிருந்தா வீட்டில் உழவு பார்க்குற கறியை வச்சுருந்தீங்க, ஏன் இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? டிஜிபி கொடுத்தோம், கிளியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலையே. என்ன காரணம்? விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள், போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர், இன்றைக்கு 46 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர், 96,000 கிராமங்களுக்கு கால் தேய சுற்றி வந்தவர், 10.5 இடஒதுக்கீட்டுக்காக முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பெற்றவர், மீண்டும் பெற்றே தீர்வேன் என்று பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள். தேர்தல் நெருங்கிட்டு வருது, என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு ஐயா ராமதாஸ்? என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? தேர்தல் நெருங்கிட்டு வருது, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுக்க எண்ணத்தில் காலம் தொண்டாளி பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் முழுக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுக்குழு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவான வெற்றி கூட்டணி அமைப்பார். ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில், நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், தைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில், அது யாருன்னு நான் சொல்ல மாட்டோம், போடும் பொழுது அவங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 50,000 ரூபாய் இப்போ ஆமாம், வீட்டுக்கு போய் அவங்க எப்படின்னா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த A1 A4 வரைக்கும் அக்யூஸ்டுங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அக்யூஸ்டுங்க வீட்டுக்கு போய் இங்கே நீதிமன்றத்தின் நாடினார்கள், நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல, பிணை கிடைக்கல. அதனால் அவங்க வீட்டுக்கு ஓடி ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக சுத்த விடான்னு சொல்லி என்னை கொலை செய்யணும் 50,000 மாதம் 50,000 கொடுத்துட்டு 2வது தவணை போயிருக்கு. சார், அமித்ஷா வர போறாரு தமிழ்நாட்டுக்கு, ஐயா பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது வேறு காலம் பதில் சொல்லும், விரைவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் அப்ரோச் பண்றாங்க? ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது தொடங்கியிருக்காங்களா ஐயா கிட்ட? பேச்சுவார்த்தை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து வாக்குகளுமே மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் தெரியும். எங்களுடைய மரம் நல்ல பழுத்த கனிகள் நிறைந்து இருக்கிற மரம், தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கிற மரம் எங்கள் ஐயா. எல்லா பறவைகளும் அங்கே வந்து கொண்டு தான் இருக்கிறது. விரைவிலே ஒரு பறவைக்கு முழுமையாக நாங்கள் ஐயா ஆதரவு. அதுதான் விழுவுது, அதனால ஐயா திட்டாங்க. SMS மூலமா பணம் வாங்கிட்டு புதுசா இருக்குது, அது மெசேஜ் தான் வரும். அதெல்லாம் வந்துட்டா நீங்க ஏங்க, அது பாலு அவர் சரியான வழக்கறிஞராக இருந்திருந்தா இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அண்ணா நம்ம பக்கம் வீக் இருக்குது, இதை சரி செய்வதற்கு வேற வழியே இல்லை, மருத்துவர் ஐயா தான் தலைவர்னு முடிவெடுத்துட்டாங்க, மக்கள் அவர் பின்னாடி இருப்பாருன்னு சொல்ல ஆலோசனை சொல்லியிருப்பாரு. இல்ல, இதனால் வரைக்கும் பல வழக்குகள் பாமகவுக்காக பல வழக்குகள் ஆஜராகி சார் ஒன்று வச்சுக்கங்க, இப்ப பிரச்சனை ரொம்ப வழக்குகளை அவர் பேர்ல வழக்கு போடுவாரு.
யாராச்சும் மூத்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடுவார். இது வரைக்கும் அவர் வாதாடுறது இல்லைங்க, எதுவுமே அவர் வாதாடுறது இல்லை. அவர் வழக்கு போடுவார், அவர் பேரில் வழக்கு போட்டு யாராவது ஒரு சீனியர் கவுன்சிலை என்கேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. சீனியர் கவுன்சில் வந்து வாதாடுவாங்க. அதான் நடந்துருக்கு, இதுதான் நடந்துருக்குது. இது வரைக்கும் அவர் எதுலையும் வாதாடி ஒரு வெற்றி பெற்றிருந்ததாக சொல்லுங்க பார்க்கலாம். அவரே போய் சீனியர் கவுன்சிலே இல்லாமல் நான் அதுக்குள்ளே போக விரும்பலைங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். மாயாஜால வித்தையும் கடைஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பொய் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டிருக்கிறேன். நன்றி.